எழுதும்போது தெரிஞ்சிடும் சுதர். அப்படியா? வென் யூ ஆர் டன் வித் யர் ஸ்கிரிப்ட் உங்களோட உள்ள இது சொல்லும். என்னன்னா சம்டைம்ஸ் எழுதும் போதில் யூல் கெட் ஸ்டக். யூல் ஃபீல் லைக் சரி இந்த சீன் மட்டும் எப்படியாவது ஓட்டிட்டு போயிடலாம், பிகாஸ் யூல் ஹேவ் திஸ் டைம் ப்ரெஷர், ஷூட்டிங் போகணும், அது இருக்குது, உங்களுக்கு நரேஷன் இருக்கும் அதுன்ட்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த சீன் வந்து ஒர்க் ஆகல, பட் ஆனால் நம்ம அப்படியே கொஞ்சம் அப்படியே சொல்லி ஒப்பேற்றிக்கலாம், ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாலே இட் ஹேப்பன்ஸ் டியூரிங் த இதன் ஆல். ஃபார் எக்ஸாம்பிள் குட்டி டிராகன் கேரக்டர்லாம் நான் அர்ச்சனா மேம் அகோரம் சர்ட்டெல்லாம் நரேட் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவா அப்படியே லைக் இந்த ஷேப்பிங் ஃபேஸ் நரேட் பண்ணும்போது அவங்க சிரிப்பாங்க. சிரிக்கிறத வச்சுட்டு நான் அப்படியே ஆன் த ஸ்பாட்லயே நான் எக்ஸ்ட்ரா சீன்ஸ்லாம் சொல்லி பார்ப்பேன் இந்த சீன் ஒர்க் ஆகாது. அதுக்கப்புறம் இல்ல ஸ்கிரிப்டே பண்ணலையே, அப்போ அந்த கேரக்டர் அப்படியே நான் டெவலப் பண்ணி இது பண்ணேன். பிகாஸ் ஐ வுடன்ட் ஹேவ் பீன் ஃபினிஷ்ட் ரைட்டிங் இட், பட் ஒரு பேசிக் நரேஷன் இருக்கும், நான் கொடுக்க வேண்டியது இருக்கும் அடுத்த செட் ஆஃப் இதுக்கு மூவ் பண்றதுக்கு. ஸோ ஐ திங்க் ஒன்ஸ் உங்க பேப்பர்ல வந்து when the full draft is there, I think and you are satisfied, the film is success over there. And also சில பேர் ஈவன் மீ, நீங்கள் என்னைக்கு ஒரு 120 pages பவுண்ட் எடுக்கிறீங்களோ அன்றைக்கி தான் நீங்கள் வந்து யூ வில் பி கான்ஃபிடென்ட் தட் யூர் அ டேரக்டர், யூல் மேக் யூர் ஃபிலிம். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம், பேசிகிட்டே இருப்போம். இந்த கதை எப்படி இருந்தது, நான் ஃபஸ்ட் ஹாஃபில் லாக் ஆகிருக்கேன், ஒரு 30 minutes எழுதியிருக்கேன், நான் ஐடியா ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு 10-8 வருஷம்லாம் கூட போகும் ஒரு ஸ்கிரிப்ட்லாம். ஓமே கடலாம் போச்சு 5-6 years.